எனர்ஜி பாட்காஸ்ட் ஹேக். நம்ம எல்லாரும் மியூசிக்குங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோமோ பாட்காஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதே கிடையாது. மோர் தென் தட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், சில டைம் நம்மளோட மைண்ட் நீங்க மோட்டிவேஷன் சாங் கேட்டாதான் ஒர்க் ஆகுங்கிற நிலைமைக்கு கூட போயிடும். ஒரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கும் போது தான் லைஃப் எந்த அளவுக்கு இம்மென்ஸ் ஆனது, லைஃப் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் ஆனதுங்கிறத நம்மளும் லேர்ன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாட்காஸ்ட் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 15 minute கிரியேட்டிவ் டைம். இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வேர்ல்ட்ல நமக்கு என்ன கிரியேட்டிவ் தாட் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியறது கிடையாது. நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளோட நோட் புக்ல எவ்வளவு எழுதுறோமோ இல்லையோ, நம்மளோட லாஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்தா அதுல அவ்வளோ கேம்ஸ் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவ் தாட்ஸ் உங்களோட பேஷனுக்கோ ப்ரொஃபஷனுக்கோ ஒர்க் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்குள்ள இருக்கிற மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சு ஸ்பார்க்கலாக மாற்றி அது உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸையும் ஜாயையும் கொடுக்கும். நேச்சர் மினிட். கிட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸ் எப்படி இருக்கு, ஸ்கை இவ்வளோ டிசைனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட்டிவான தாட்ஸை இன்னுமே யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. இதே விஷயத்த நம்மளும் சின்ன வயசுல பண்ணியிருப்போம். நேச்சர் ஹேஸ் அ காமிங் எஃபெக்ட் தட் காஃபி கான்ட் ரீப்ளேஸ். ஈவன் 1 minute நீங்கள் உங்களோட அவுட்டோர்ல எந்த கேட்ஜெட்ஸும் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட வர்தி லிவ்னு நான் சொல்லுவேன். ஸ்மைல் தெரப்பி. ஆனஸ்டாக சொல்லுங்க, நம்ம நிறைய பேர் சிரிச்சிருப்போம், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணது எப்போன்னு சொல்லி யாருக்குமே ஞாபகத்தில் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 1 minute or 30 seconds மிரர் முன்னாடி போய் நின்று உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணி பாருங்க.